வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன். நான் தான் டாக்டர் பாலகிருஷ்ணன், கோவையிலிருந்து. பொதுவாகவே தன்னுடைய வாழ்க்கையில் எந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நடைபெறும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எல்லாருக்கும் ஆர்வம் இருக்கும். அது எந்த காலகட்டத்தில் எப்போது நடக்கும் அப்படிங்கிறது ஒரு ஆசையாக இருக்கும். இப்போ நான் தசாபக்தி அப்படிங்கிற காலகட்டத்தில் தான் ஒரு மனிதனுடைய காரியங்கள் நடக்கும். அந்த தசாபுத்தி நடக்கக்கூடிய கோள் பார்த்திங்களா, சூரியன். உதாரணமாக சூரியன் அப்படின்னா அரசு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அப்பா அம்மா, கவர்மெண்ட்டு, கான்ட்ராக்ட், இந்த மாதிரி சில விஷயங்களை குறிக்க நிறைய இருக்குது. அந்த கிரகம் நல்ல வலுவாக கேந்திரத்தில் ஆட்சி உச்சம் பெற்று இருந்தால் அந்த காலகட்டத்தில் அவருக்கு நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும். இது பாயிண்ட் நம்பர் 1. அது ஸ்ட்ரென்த் இல்லாமல் நீசமாக இருந்தது அப்படின்னா அந்த காலகட்டத்தில் துன்பமும் துயரமும் ஏற்படும். இது 2வது. பொதுவாகவே இந்த சூரியனுடைய தசை புத்தி காலத்தில் பார்த்திங்கன்னா அந்த நபருக்கு பார்த்திங்கன்னா அரசு சம்பந்தமான தொடர்புகள் பொதுவாக வெற்றியா தோல்வியா அப்படிங்கிறது நம்ம 2வது பார்க்கலாம். அரசு சம்பந்தமான தொடர்புகள் நிறைய இருக்கும். அரசியல்வாதி, கவர்மெண்ட் எம்ப்ளாயி, கவர்மெண்ட் சம்பந்தமான விஷயங்கள், பிரச்சனைகள் அவருக்கு நிறையவே ஏற்படும். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உதாரணமாக பார்த்தீங்கன்னா சூரிய தசை அப்படி நடக்குதுன்னா, சூரியன்னா சிம்மம் தான் சூரியன் ஆட்சி பெறக்கூடிய வீடு. அங்கே பார்த்தீங்கன்னா மகம், பூரம், மகத்தோட 4 பாதம், பூரத்தோட 4 பாதம், உத்திரத்தோட 1ஆம் பாதம் இருக்கும். அப்போ மகம், பூரம், உத்திரம், இந்த 3 நட்சத்திரங்கள் அங்கே இருக்கிறப்ப அந்த 6 வருஷம் பார்த்திங்கன்னா இந்த 3 நட்சத்திரத்துமே 2 வருஷம் எடுத்துக்கும். 6 வருஷம்னா மகம் நட்சத்திரம், மகம் கேதுவோட நட்சத்திரம், பூரம் சுக்கிரனோட நட்சத்திரம், உத்திரன் சூரியனோட நட்சத்திரம். இதை நம்ம 3 பிரிச்சுட்டோம் அப்படின்னா முதல் 2 ஆண்டுகள் கேது சம்பந்தமான தடை தாமதங்கள் ஏற்படும். ஒரு ஞானோதயம் ஏற்படும், ஞானிகளோட தொடர்பு ஏற்படும், தடைகள் ஏற்படும், பிரச்சனைகள் ஏற்படும், இறைவனுடைய ஆலயங்களுக்கு சென்று வரக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். மகம், கேதுவோட நட்சத்திரம், பூரம் நட்சத்திரம் பரணி, பூரம், புராடம், சுக்கிரனோட நட்சத்திரம். ஆடை அணிகலன்கள் வாங்குவீங்க, நிறைய பெண்களோட தொடர்பு ஏற்படும். அந்த காலகட்டத்தில் பணவரவு கூட இருக்கும். தங்கம், வைரம், நகையெல்லாம் வாங்குவீங்க. இளம் வயதாக இருந்தால் பெண்களோட தொடர்பு, இளம் பிள்ளைகளோட தொடர்பு ஏற்படும். அது மாதிரி நிறைய விஷயங்கள் ஏற்படும். அந்த சூரியன் நல்ல நிலைமையில் இருந்தார்னா எல்லாமே நன்மையாக நடக்கும். சூரியன் ஸ்ட்ரென்த்து வீக்காக இருந்து ஆட்சி உச்சம் இல்லாமல் பவர்லெஸ் நீசமாக இருந்ததுன்னா கெட்ட விஷயங்கள் நடக்கும். மகம், புறம், உத்திரம் சூரியனோட நட்சத்திரம், சொந்த நட்சத்திரம். இந்த காலகட்டத்தில் சூரியன் நல்ல நிலைமை இருந்தாங்கன்னா அரசு சம்மந்தப்பட்ட அனுகூலங்கள் மாமனார் சூரியன் தான், அப்பா சூரியன் தான். அப்பாவோட ரிலேஷன்ஷிப் நல்லாயிருக்கும், மாமனாரோட ரிலேஷன்ஷிப் நல்லாயிருக்கும், கவர்மெண்ட் சம்மந்தமான ரிலேஷன்ஷிப் நல்லாயிருக்கும். இதுவே பழுதாக இருந்ததுன்னா அப்பா கிட்ட சங்கடம் வரும், மாமனார்கிட்ட மனவெறுப்பு வரும், சங்கடங்கள் வரும். பிஸ்னஸ் மேனாக இருந்தீங்கன்னா கவர்மெண்ட்டில் இருந்தால் சஸ்பெண்டு, டிரான்ஸ்ஃபர் வரும், டிஸ்மிஸ் வரும். வேறு என்ன விஷயம் பார்த்தோம், கவர்மெண்ட்லேருந்து பிஸ்னஸ் மேனாக இன்கம் டேக்ஸ் ரைடு வரும், லேபர் டிபார்ட்மெண்ட் வருவாங்க, இபி டிபார்ட்மெண்ட் வருவாங்க, ஃபுட் அடல்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்லேருந்து வருவாங்க. இந்த மாதிரி அவங்க நிறைய சிரமங்களை சந்திக்க வேண்டியிருக்கும். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இந்த சூரியனுடைய நட்சத்திரம் தசாபுத்தி நடக்கும்போது எனக்கு வியாபாரம் நல்லா இருக்கும்னு பார்த்திங்கன்னா அஷ்டவர்க்கத்தில் சூரியன் எங்கே இருக்காரோ, உங்களுடைய அடிப்படை ஜாதகத்தில் எங்கே இருக்காரோ அதே மாதிரி அஷ்டவர்க்கத்தில் சூரியன் என்ற ராசியிலேருந்து 10வது இடத்துல பாருங்கள். 28 பாயிண்ட்ஸுக்கு மேலே இருந்தால் நல்லாயிருக்கும். 11வது லாபத்தை கொடுக்கக்கூடியது. 30-35 பாயிண்ட்ஸ் தான் நல்லாயிருக்கும். 10ல் 28 இருந்து 11ல் 25 இருந்ததுன்னா அந்த சூரியனுடைய தசாபுத்திய காலத்தில் நீங்கள் இழப்புகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். உழைப்பு அதிகமாக போடுவீங்க, ஆனால் ரிசல்ட் கிடைக்காது. சரிங்களா? இப்படி தான் அதே மாதிரி புத்திக்கும் பார்க்கலாம், அதே மாதிரி அந்தரத்துக்கு பார்க்கலாம். இந்த மாதிரி தசா புத்தி நடக்கக்கூடிய காலகட்டங்களில் என்ன மாதிரி விஷயங்கள் எப்படி இருக்கும், நடக்குமா நடக்காதா போன்ற விஷயங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். உங்களுக்கு ஜோதிட ஆலோசனை தேவை இருந்தால் 9952615649 இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.